என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. இது தாங்க கனகாமரை பூவு. இது எங்கள் செடியில் பூத்த பூவுங்க. 3 செடி தாங்க இருக்குது. அதில் இந்த பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. இதை நான் 3ஆக வச்சு கட்ட போகிறேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ இல்லை காது குத்து விழாவோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம பொம்பளைங்க இருக்கிற தலையில் இந்த கனகாமரை பூ தாங்க இருக்கும். மல்லிகைப்பூ இருக்கோ இல்லையோ, ஆனால் கனகாம்பூ கட்டாயம் இந்த தலையில் இருக்குங்க. இந்த பூ 2 நாளைக்கு வச்சாலும் வாடாமல் இருக்குங்க. தலையிலேயே சாயந்தரம் வரை வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் முழுசாக வச்சா கூட வாடாமல் இருக்கும் இந்த பூ. கனகாம்பரம் பூவுங்க. இந்த செடி யார் யார் வீட்டில் இருக்குங்கிறத எனக்கு அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த பூ எவ்வளோ கட்டியிருக்கேன் பாருங்கள். 2 மிளகு மேலே வருதுங்க பாருங்கள். இந்த பூவுக்கு சீசனே இல்லைங்க. மல்லிகைப்பூவுக்கு கூட இந்த சீசன் முடிஞ்ச உடனே அடுத்தது மறுபடியும் பூத்து தலை கொட்டி சீசன் வரும். ஆனால் இந்த கனகாம்பூவுக்கு சீசனே இல்லைங்க. எப்போ வேணால் வருஷம் 364 பூத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி பாய்ச்சிட்டே இருந்தால் அதுக்கு வெயில் அதிகமாக தேவைப்படுது. இதனால பூ எந்நேரம் பூத்துக்கிட்டே இருக்கும்.